Hello dear brothers and sisters. So welcome to Poutamil class. So Poutamil இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒருமை பன்மை. So ஆல்ரெடி thumbnail பார்த்திருப்பீங்க. So Poutamil நம்மளுடைய வகுப்புகள் போயிட்டு இருக்கு. So Poutamil வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 டாபிக்கா பிடிச்சிருக்கோம். நீங்க கீழ வந்து thumbnailோட பார்த்திருப்பீங்க. மொத்தம் 33 தலைப்புகள்ல இது தலைப்பு 6 அப்படினு கொடுத்திருப்பாங்க. சரியா? ஆறாவது தலைப்பு எதை பத்தி பேசுறோம் அப்படினா ஒருமை பன்மையை பத்தி நம்ம இந்த தலைப்புகள்ல பார்ப்போம். சரியா? So இன்னைக்கு டாபிக் என்னது? ஒருமை பன்மை. ஆல்ரெடி நம்ம பிரித்தெழுது சேர்த்தெழுது சந்திப்பிழை இதெல்லாம் நம்ம இந்த டாப்பிக்கில் முடிச்சுட்டு லைனாக வரும். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக என்னன்னா போன ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணது வந்து 7 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்களா? ஸோ அதில் முதல்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? அது நம்ம சிலபஸ் வைஸ் படி அழகாக லைன் பை லைனாக ஒவ்வொரு சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ ஒவ்வொரு டாப்பிக்காக அடுத்தடுத்த டாப்பிக்காக நம்ம கிளாஸஸ் வந்துட்டுருக்கும். அதே போல் அழகு 7ன்றது நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நீதி நூல்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படிப்போம். அப்போ எல்லாரும் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம நிறைய படிக்கிறோம் அப்படின்றதுனால அதில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ நிறைய டேட்டாஸ் வந்து புத்தகத்தில் நீங்கள் தேடி நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூனிட் 7ன்றது புரியுதா? சிலபஸ் கம்மியாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைய நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்கான கிளாஸும் நம்ம தனியாக தான் போட போகிறோம். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த 7 யூனிட்டில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய முதல் யூனிட்லேருந்து இந்த 6வது யூனிட் வரைக்கும் சிலபஸ் வைஸ் படி நம்மளுடைய கிளாஸஸ் லைனாக வரும். அதே சமயத்தில் சைட் பை சைடில் அந்த 7வது யூனிட் இருக்கு இல்லையா? அந்த 7வது யூனிட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் திருக்குறள் விட்டுருங்க. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே பார்க்க போகிறோம். ஏன்னா திருக்குறள் அப்படின்றது பொதுத்தமிழில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுக்கு பொது அறிவிலையும் இருக்குது. புரியுதா? அப்போ திருக்குறள் நம்ம பொதுறிவும் பொதுத்தமிழும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும், பொது அறிவுக்கும் சேர்த்து எடுத்த மாதிரி இருக்கணும். அதனால் நம்ம திருக்குறள் நம்ம தனியாக ஒரு சொல்கிற பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி தனியாக திருக்குறள் வகுப்புகள் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் பொதுத்தமிழ் இப்போ திருக்குறள் நீங்கி மீதி என்ன யூனிட் 7 இருக்குன்னு வந்து பார்த்தா அழகு 7 என்ன இருக்குன்னா அடுத்து நீதி நூல்கள் சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைட் பை சைடில் அந்த டாப்பிக்கும் சைட் பை சைடில் கிளாஸஸ் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த முதல் அழகு 1லேருந்து அழகு 6 வரைக்கும் ஒரு நோட், ஒரு பெரிய நோட் ஒன்று போட்டுக்கோங்க. அதே போல் அந்த அழகு 7 இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன நோட், அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பேஜஸ் இருக்கிற மாதிரி அதுக்கு தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஏன்னா கிளாஸஸ் இதுக்கு தனியாக வரும், சைட் பை சைடில் எடுத்துகிட்டு இருப்பேன், அதுக்கும் சைட் பை சைடில் வந்துட்டுருக்கும். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இதை பார்த்துட்டோமா? ஸோ இன்றைக்கி தலைப்பு 6வது தலைப்பாக நம்மளுடைய மொத்தம் 33 தலைப்பில் நான் பிரித்தது இது சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி பிரித்ததுலப்பா நான் எப்படி கிளாஸஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் பிரித்தது. அதில் மொத்தம் 33 தலைப்புகள். அதில் 6வது தலைப்பாக அந்த ஒருமை பன்மையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ என்ன இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம பார்த்துருவோம். சரியா? ஸோ ஒருமை பன்மை, அது ஒருமை பன்மை பிழையறிதல் ஒருமை பன்மைன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அழகு 1ல் ஒருமை பன்மைன்ற டாபிக் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் டிஎன்பிஎஸ் சிலபஸில் பொதுத்தமிழ் சிலபஸில் அழகு 3லையும் ஒருமை பன்மை பிழையறிதல்னு இருக்கும். அப்போ என்னது ஒருமை பன்மைனாலும் ஒருமை பன்மை பிழையறிதல்னாலும் இந்த கான்செப்ட் பார்த்தா ஓகே தானே? அதனால் 2 யூனிட்டையும் 2 அழகையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒருமை பன்மை பிழையறிதல் எப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒருமை பன்மை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கான விதிகள் ஏதாவது இருக்கா, எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், சந்திப்பிழை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறோம், ஒருமை பன்மைனா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், இதை வச்சு தான் நம்ம பிழை இருந்ததுன்னா திருத்த முடியும் அப்படின்றதுக்கான விதிகள் நிறைய இருக்குது. சரியா? ஸோ அதையும் வந்து விதிகள்னால் ஒரு கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். முதல்ல எண் அப்படின்னா என்ன? நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். எண் அப்படின்னா நம்பர் அப்படின்றது சொல்லுவோம். எண்கள் அப்படின்னா நம்பர்ஸ், ஃபைன். ஆனால் அங்கே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எண் இப்போ எப்படி நம்ம திணை, இரு திணைகள் இருக்குது, இடம், தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லிட்டு இடம் எப்படி 3 இருக்குது. அதே போல் பால் 5 பால் இருக்குது, ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால்ன்ற பால் 5 வகை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அதே போல் எண் அப்படின்றது 2 வகை. அதுதான் ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. புரியுதா? பேர்ல இருக்கு எண். என்னன்னது நம்பர். நம்பர்ன்றது ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா அது ஒருமை, அவ்வளோதான். ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பன்மை, அவ்வளோதான். புரியுதா? ஸோ அப்போது பாருங்கள், எண் அப்படின்னா என்னன்னா உயர்திணையை சேர்ந்த, இந்த இடத்துல 2 திணைகளையும் நம்ம பயன்படுத்துவோம். இருக்கிறது 2 திணை தான், உயர்திணை அக்ரிணை. அப்போ பாருங்க, உயர்திணையை சேர்ந்த ஒருவரையோ ஒன்றுக்கு மேற்பட்டவரையோ அல்லது உயர்திணையை சேர்ந்த ஒருவர் அப்படின்னா அது ஒருமை, அவ்வளோதான். ஒரே ஒன்று குறிக்குது. உயர்திணையை சேர்ந்த ஒருமைன்னா என்னது, ஒன்று ஆண்பாலாக இருக்கலாம் இல்லை பெண்பாலாக இருக்கலாம், ஒரு ஆணாக இருக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஒரே ஒரு ஆணை குறிச்சதுன்னா அது ஒருமை, ஒரே ஒரு பெண்ணை குறிச்சதுன்னா அதுவும் ஒருமை. புரியுதா? ஒன்றுக்கு மேற்பட்டவர் அப்படின்னா உயர்திணையிலே நிறைய பேர் இருக்கான்னு அர்த்தம்.
அந்த இடத்துல வெறும் ஆண்கள் நிறைய பேர் இருக்கலாம், இல்லை பெண்கள் நிறைய பேர் இருக்கலாம், இல்லை ஆண்களும் பெண்களும் கலந்து நிறைய பேர் இருக்கலாம். நிறைய பேர் என்னது ரெண்டுக்கு மேற்பட்டது வந்துச்சுனாவே அது பன்மை, முடிஞ்சு போச்சு. புரியுதா? ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், ஒருமை அப்படின்னா சிங்கிள்னு சொல்லுவோம், ஒன்னே ஒன்றுன்னு சொல்லுவோம். ப்ளூரல் அப்படின்னா ரெண்டு இருந்தாவே, ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளூரல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதான் தமிழில் பன்மை. புரியுதா? அப்போது உயர்தனையை சேர்ந்த ஒருவரை, அதாவது ஒருமையை குறிக்குது. அதே உயர்தனையை சேர்ந்த ஒன்றுக்கு மேற்பட்டவரை அப்படின்னா இந்த இடத்துல பன்மையை குறிக்குது. புரியுதா? அப்போ பார்த்துங்க, உயர்தனையை சேர்ந்த ஒருவரை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரை அப்படி இல்லைன்னா சேம் அப்படியே அக்ரிணைக்கு வரும். அக்ரிணையை சேர்ந்த உயிருள்ள உயிரற்ற, ஏன்னா அக்ரிணையில் மனிதனை தவிர மற்ற இருக்கிறது எல்லாமே உயிரற்ற உயிருள்ள மற்ற அனைத்துமே அக்ரிணையை சேரும், மனிதனை தவிர அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா மனிதன்றது உயிர்தனை. புரியுதா? அப்போ மனிதனை தவிர மற்ற இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களும் அனைத்து உயிரினங்களும் என்னது, அது அக்ரிணை. அதான் உயிருள்ள உயிரற்றன்னு கொடுத்துட்டேன். அப்போ அக்ரிணையை சேர்ந்த உயிருள்ள உயிரற்ற அது எதுவாக வேணா இருக்கலாம். அதில் ஒன்றனை அப்படின்னது ஒன்று அப்படின்னது ஒருமை, இல்லை அதில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை பன்மை, அவற்றின் எண்ணிக்கையை வைத்து சொல்கிறோம் இல்லையா, அவற்றின் எண்ணிக்கையை வைத்து என்னது, ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா ஒன்று, அது ஒருமை. ஒன்று இருந்ததுன்னா அது ஒருமைன்னு சொல்லிடுறோம். அப்போ எண்ணிக்கை வச்சு தானே சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்டவை அப்படின்னா அப்போ ஒன்றுக்கு மேலே இருக்கணும். அப்போ ரெண்டுக்கு மேற்பட்டது எவ்வளோ வேணா இருக்கலாம், 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடி எவ்வளோ வேணா இருக்கலாம். ஒன்றுக்கு மேலே இருக்கா அது பன்மை, அவ்வளோதான். புரியுதா? அப்போ என்ன பண்ணுறோம், அதோடைய எண்ணிக்கையை வச்சு குறிக்கிறோம். அது உயர்தனையோ அக்ரிணையோ அதோடைய எண்ணிக்கையை வச்சு குறிக்கிறோம். புரியுதா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, எண் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இதுதான் எண். இந்த எண் ரெண்டு வகைப்படும், ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. ஒரே நிமிஷம்ப்பா. ஸோ கொஞ்சம் பவரை ஏற்றுக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். சரியா? ஸோ இப்போ ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மைன்றது பார்த்துட்டோமா? ஸோ இப்போ ரெண்டும் என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். சிம்பிள், ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஒருமை அப்படின்னா ஒன்றனை குறிப்பது. ஒன்றனை என்னது, ஒன்றை மட்டும் குறித்தது அப்படின்னா அது ஒருமை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், மாணவன் அப்படின்னது ஒரே ஒரு பையனை மட்டும் தான் குறிக்கும், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் தான் குறிக்குது. மாணவர்கள் அப்படின்னா மாணவர் இல்லை மாணவர்கள் அப்படின்னா அது பன்மை. மாணவன் மாணவி அப்படின்னு சொன்னா என்னது, ஒருமை, ஒன்னே ஒன்று தான் குறிக்குதா, அப்போ இது ஒருமை. பூ பாருங்க, பூக்கள் அப்படின்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம், அது பன்மையை குறிக்கும். ஒரே ஒரு பூ அப்படின்னா ஒரே ஒரு பூ தானே, அப்போ அது ஒருமை. ஸ்டோன், கல் அப்படின்னா என்னது, இந்த இடத்துல ஒரே ஒரு கல்லை தான் சொல்கிறோம், அப்போ அது ஒருமை. புரியுதா? அதுக்கடுத்து அப்படியே பன்மையை பாருங்களேன், ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை, அவ்வளோதான். இங்கே ஒருமை, ஒரே ஒன்று குறிச்சதுனா அது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவை குறிச்சதுனா அது பன்மை, அவ்வளோதான். சிம்பிள். ப்ளூரல் ஆங்கிலத்தில். இங்கே பாருங்களேன், அங்கே மாணவன் பார்த்தோமா, இங்கே பாருங்கள் மாணவர். மாணவர்ன்றது நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய மாணவன் சேர்ந்தது தான் மாணவர்கள் சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் மாணவர் சொன்னாலும் சொல்லலாம், இல்லை தற்போது நடைமுறையில் நம்ம என்ன பண்ணுறோம், மாணவர்கள் அப்படின்னு கூட எழுதிடுறோம், கல் விதி சேர்த்து கொண்டு வரோம். இப்படி போட்டாலும் மாணவர்னு போட்டாலும் பன்மை தான், மாணவர்கள் கல்விதி சேர்த்து நீங்கள் சொன்னாலும் பன்மை தான் குறைக்கும். புரியுதா? அதே பாருங்க, பூ அப்படின்னா ஒன்றா, ஆனால் பூக்கள் அப்படின்னா நிறைய பூக்கள் சேர்ந்தது, பூவை சேர்ந்து தான் பூக்கள்னு சொல்லுவோம், அப்போ பன்மை. நிறைய கல் சேர்ந்தது தான் கற்கள் அப்படின்னு சொல்லுவோம், அப்போ பன்மை. புரியுதா? ஸோ இது சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் பாருங்க, திருடன் பிடிபட்டான். திருடன் அப்படின்றவன் ஒரே ஒருத்தன் தான் சொல்கிறாங்க, ஒரே ஒரு திருடனை தான் சொல்கிறாங்க. அதே போல் அவன் திருடன் பிடிபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை திருடன் பிடிபட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்களா, கிடையாது. திருடன் பிடிபட்டான் சொல்கிறாங்க, பிடிபட்டான் ஆண் முடியுது. அப்போ ஒரே ஒரு நபரை மட்டும் தான் குறிக்குது, அது ஆண்பால் அப்படின்றத குறிக்குது. புரியுதா? அப்போ பாருங்க, திருடன் சொல்கிறது ஒருத்தர் தான், பிடிபட்டான் அப்படின்னு சொல்கிறதையும் ஒருத்தர் தான். அப்போ எப்படி சென்டென்ஸ் எழுதுறோம், இப்படி தான் சரியான சென்டென்ஸ் இருக்குங்க. பாருங்கள், பெயர் உரிமையில் இருந்ததுன்னா, அதாவது திருடன்றது தான் பெயர், ஒருத்தர் தானே குறிக்குது, அதான் ஒருமை. அப்போ பெயர் ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா வினை முடிவு என்னது, வினைமுற்று. இந்த சென்டென்ஸ் இதோட முடிஞ்சிருது இல்லையா, பிடிபட்டான்னு சொல்கிறாங்க, அப்போ முடிஞ்சிருது, அதான் வினை முடிவு. வினை முடிவு என்ன இருக்கும், அதுவும் ஒருமையில் தான் இருக்கணும். பெயர் ஒருமையில் இருந்துச்சுன்னா வினை முடிவும் ஒருமையில் தான் இருக்கணும், இதுதான் விதி ஒருமை பன்மையில். புரியுதா? பாருங்க, அடுத்து மாடு மேய்ந்தது. மாடுகள் அப்படின்னா தான் பன்மை, மாடு அப்படின்னா ஒரே ஒரு மாடு தான் அர்த்தம். புரியுதா? அப்போ மேய்ந்தது பொதுவாக து அப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வினை முடிவு முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் அது ஒருமைக்கான விகுதியாக இருக்கும். விகுதி என்னது, கடைசின்னு அர்த்தம், இறுதின்னு அர்த்தம். அந்த சொல்லுடைய கடைசியில் மேய்ந்தது, சென்றது, வந்தது, போனது,
புரியுதா? என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தீன்னு முடியுது இல்லையா, பெரும்பாலும் நம்ம அது ஒருமைக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். புரியுதா? அப்போ மாடு மேய்ந்தது அப்படின்னு தான் போடணும். மாடு மேய்ந்தன போடலாமா? போடக்கூடாது. மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு போடலாம். புரியுதா? அதை நம்ம பார்ப்போம் அடுத்து. திருடன் பிடிபட்டான், இங்கேயும் ஒருமை வருதுன்னா இங்கேயும் பிடிபட்டான் அப்படின்னு ஒருமையில் தான் வரணும். புரியுதா? பிடிபட்டார்கள் அப்படின்னு வரக்கூடாது, ஏன்னா ஒரே ஒரு திருடன் தான். இதே திருடர்கள் பிடிபட்டார்கள்னா கரெக்ட். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே ஒருமை வருதுன்னா இங்கேயும் ஒருமை தான் வரணும். சேம் கான்செப்ட் அப்படியே பாருங்களேன். அதே பெயர் பன்மையில் வந்துச்சுன்னா இங்கே ஒருமை, இங்கே பன்மை. அதே சேம் பெயர்கள் பன்மையில் வந்துச்சுன்னா வினைமுடிப்பு என்ன இருக்கணும்? அதுவும் பன்மையில் வந்துடணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அங்கே திருடன் அப்படின்னா ஒருத்தன், இங்கே திருடர் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது? அது பன்மையை குறிக்கும். அப்போ பெயர் பன்மையில் வந்துச்சுன்னா வினைமுடிப்பும் என்ன இருக்கும்? அதுவும் பன்மையில் இருக்கணும். பிடிபட்டனர் அப்படின்னு வரணும். புரியுதா? பிடிபட்டனர் அப்படின்னா நிறைய பேர் பிடிபட்டிருக்கான்னு அர்த்தம். நிறைய பேர் யார்? திருடங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் திருடர்னு போட்டிருக்கோம். புரியுதா? அப்போ திருடர் பிடிபட்டனர், அப்போ சரியான வாக்கியம் அது. இதுவே திருடர் பிடிபட்டான் அப்படின்னு போட்டோம்னா தப்பு. திருடர்ன்றது பன்மை, பிடிபட்டான் அப்படின்றது ஒருமையை குறிக்கும். ஒரே ஒரு நபர் மட்டும் தான் குறிக்கும். அப்போ பன்மைக்கும் ஒருமைக்கும் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. இதுவும் பன்மையாக இருக்கணும், இதுவும் பன்மையாக இருக்கணும், இல்லை இதுவும் ஒருமையாக இருக்கணும், இதுவும் ஒருமையாக இருக்கணும். புரியுதா? அதற்கு பாருங்களேன், மாடுகள் அப்படின்னது பன்மைன்றது உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல மேய்ந்தன பாருங்க, மேய்ந்தன அப்படின்னு முடியணும். புரியுதா? ஸோ மேய்ந்தன அப்படின்னு முடியணும். அப்போ பன்மை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெரும்பாலும் ந அப்படின்றது முடியும், உயர்திணையில், சரி அக்ரிணையில். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியாமா? ஸோ அப்போ பெயரை பொறுத்த வரைக்கும் ஒருமையில் இருந்ததுன்னா வினை முடிவும் என்ன இருக்கணும்? ஒருமையில் தான் இருக்கணும். ஸோ அடுத்து பாருங்க, இது ஒரு கான்செப்ட். இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள். அதனால் சார் இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள். இருதிணை என்னது? உயர்திணை, அக்ரிணை. குழந்தை அப்படின்ற சொல்ல நம்ம மனிதனமாக்கிய நாம உயர்திணை இல்லையா, உயர்திணையிலையும் பயன்படுத்துவோம். நம்மளுடைய குழந்தைய நம்ம குழந்தைன்னு சொல்லுவோம். அதே போல் அக்ரணியை சேர்ந்த ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு ஒரு 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 குட்டியோ எதுவும் போடுதுன்னு வச்சிங்களேன், டே அதோட குழந்தைடா சொல்லுவோமா? புரியுதா? அப்போ இந்த குழந்தைன்ற வார்த்தை உயர்திணையிலையும் நம்ம பயன்படுத்துகிறோம், அக்ரணியிலையும் பயன்படுத்துகிறோம். புரியுதா? அதனால தான் இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த குழந்தைன்றது. புரியுதா? அப்போ இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் குழந்தைன்றது ரெண்டு திணைக்கும் நம்ம பயன்படுத்தும் போது அப்போ ரெண்டு திணைக்கும் பொருந்துற மாதிரி வினை முடிவு நம்ம என்ன பண்ண முடியும்? எழுத முடியும், எழுதலாம் ஒருமைப்பன்மையில். புரியுதா? பாருங்க, குழந்தை சிரித்தான், இது ஒரு ஆணை குறிக்கும், ஒரு ஆண் குழந்தையை குறிக்குது. இது உயர்திணை குறிக்குதா? ஒரு ஆண்ன்றது என்னது? ஒரு மனிதன் தானே. ஒரு குழந்தை, ஆண் குழந்தைன்றது மனிதன் தானே. அப்போ உயர்திணை குறிக்குதா? அதே குழந்தைன்ற பேர் தான் இங்கே வந்திருக்கு. இங்கே பாருங்க, சிரித்ததுன்னு வந்திருக்கு. உயர்திணையில் யாராவது நம்ம சிரித்ததுன்னு சொல்லுவோமா? சிரித்ததுன்னா அது அக்ரிணையை சேர்ந்த ஒரு பொருளை குறிக்கும். புரியுதா? ஒன்று சிரித்தான்னு சொல்லணும், இல்லை சிரித்தார் அப்படின்னு சொல்லணும், இல்லை சிரித்தார்னு சொல்லணும். அப்போ தான் உயர்திணையை சேர்ந்த மனிதர்களை நம்மளை குறிக்கும். சிரித்தது, சிரித்தன அப்படின்னா அது அக்ரிணையை சேர்ந்த பொருளை குறிக்கும். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், குழந்தை சிரித்ததுன்னு வருது. அப்போ அக்ரிணையை சேர்ந்த ஏதோ ஒரு உயிரினத்துடைய குழந்தை சிரிக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ பொதுவாக இந்த குழந்தைன்றது சொல் இரண்டு திணைக்கும் பொதுவாக வரதுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சொல்லானது என்னது? ரெண்டு திணைக்கும் பொருந்துற மாதிரி வரும். இந்த வினை முடிவு குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது ரெண்டுத்துக்கும் பொதுவாக வரும். ரெண்டுத்துக்கும் எப்படி வேணால் எழுதலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். புரியுதா? அதே போல தான் கதிரவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கதிரவன் அப்படின்றது உயர்திணை ஆகிய நாமளுக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய பெயர் கதிரவன் அப்படின்றது இருக்கா? கதிரவன்றது ஒரு அக்ரிணை பொருள், சூரியன், ஞாயிறு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மனிதர்களாகி நம்மளுக்கும் அந்த பெயரை சுட்டிக்கிறோம். புரியுதா? அப்போது கதிரவன்ற அந்த சொல் இருதிணைக்கும் பொருந்தது, உயர்திணைக்கும் வருது, அக்ரிணைக்கும் வருது. அப்போது கதிரவன் அப்படின்றது இருதிணைக்கும் பொதுவான பெயராக இருக்குது. ஸோ முன்னாடி எழுவாயாக அமைந்து வரும்போது அவற்றின் வினைமுடிவு இருதிணைக்கும் பெற்று வருகிறது. பெயரும் இருதிணையில் வருது அப்படின்னா வினைமுடிவும் இருதிணைக்கும் பொருந்தும். கதிரவன் உதித்தான் ஆண், ஒரு ஆண்பால சொல்கிறோம், உயர்திணையை சொல்கிற மாதிரி சொல்கிறோம். அதே சமயத்தில் கதிரவன் உதித்தது அக்ரிணையை சேர்ந்த பொருளை சொல்கிற மாதிரி சொல்கிறோம். புரியுதா? ஸோ இதுதான் இருதிணைக்கும் வருது அப்படின்னா ஒரு பெயர்கள் பொதுவாக வருது அப்படின்னா எழுவாயாக அமைந்து அந்த வினை முடிவும் இருதிணைக்கும் பொருந்துற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், பன்மை பொருள் உணர்த்துவதற்காக பொதுவாக இது ரொம்ப நம்ம நிறைய இடத்துல எழுதியிருப்போம். பன்மை பொருள், அதாவது பன்மை என்னது? ப்ளூரல், நிறைய இருக்குன்னு அர்த்தம்.
பன்மை பொருளை உணர்த்துவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், கல் அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்ப்போம். கல் என்ற வார்த்தை, ஒரு வார்த்தைக்கு பின்னாடி கல் என்று சேர்த்தோமா அது மேக்ஸிமம் பன்மையாக மாறிடும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போது நூல் ஒருமையாக பின்னாடி கல் சேர்த்துட்டோம்னா நூல்கள், நிறைய நூல் சேர்ந்தது தான் நூல்கள்னு சொல்லுவோம். அப்போ நிறைய நூல் இருக்குன்னு அர்த்தம், பன்மையை குறிச்சிடும். புரியுதா? அப்போது பல பன்மையை சேர்ந்த பொருளை உணர்த்துவதற்காக கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதி. விகுதி என்னது? கடைசியில் சேர்க்கறது. இப்போ நல்லா பாருங்க, நூல் அப்படின்னா ரைட் ஒருமை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதே நூல்கள், இந்த நூலுக்கு பின்னாடி விகுதி. விகுதி என்னது? இந்த நூலுக்கு பின்னாடி கடைசியாக சேர்க்குறோம், அதான் விகுதி. இப்போ நூல்கள் மாறிடுச்சு, இப்போ என்னது? இப்போ பன்மையாக மாறிடுச்சு. வெறும் நூல் நம்ம எழுதும்போது ஒருமை, நூல் கல்லுன்னு சேர்த்துட்டோம்னா அது பன்மையை குறிக்கும். புரியுதா? அப்போது பன்மை பொருளை உணர்த்துவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதியை சேர்க்கிறோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுலேயே வந்து பார்த்தோன்னா 2 கான்செப்ட் இருக்குது, 2 முறை இருக்குது. கான்செப்டுக்கு 2 முறை இருக்குது. நம்ம பார்த்துருப்போம், எங்கெங்கெல்லாம் அந்த அருன்னு வருதோ அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா பன்மையாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் திருடர் அப்படின்னு பார்த்துருப்போம். திருடர் அப்படின்னா நிறைய திருடனுங்க சேர்ந்த ஒரு குரூப் தான் திருடர்னு சொல்லுவோம், நிறைய பேர் சேர்ந்தது. அப்போ அது பன்மை, திருடர்னா பன்மையை குறிக்கும். ஆனால் ஆசிரியர் அப்படின்றது, சார் இங்கேயும் அருன்னு தானே முடியுது, அப்போ நிறைய ஆசிரியர் தானே குறிக்குது, ஆனால் இங்கே ஒருமைன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆசிரியரை ஒருமையை குறிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆசிரியன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவருடைய மதிப்பு குறையிற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ தமிழில் ஒரு சில நபர்களுக்கு, ஏன்னா அவங்களாம் குரு இல்லையா, ஸோ அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய மதிப்பு உயரணும், ஒரு கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய மதிப்பு உயர்த்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த அருன்ற ஒரு விகுதியை சேர்த்துருப்பாங்க. இந்த பேரில் கடைசியில் அருன்ற விகுதியை சேரும். அதனால் அவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆசிரியர் அப்படின்னு கூப்பிடுறோம். புரியுதா? இதே மரியாதை நிமித்தம் இல்லைன்னா ஆசிரியன், ஆசிரியல் அப்படின்னு சொல்லுவோம், அது மரியாதையாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான் அருன்றதை சேர்க்குறோம். சரியா? இங்கே வந்துட்டு சார் இது வந்து பன்மையை குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. புரியுதா? ஸோ ஆசிரியர் அப்படின்றது, ஆசிரியர் வந்தார் அப்படின்னா அது ஒருமையை குறிக்கும். அந்த காலத்துலேயும் அப்படிதான். அந்த காலம் என்னது, இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் ஒருமையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போயும் அதே ஆசிரியர் வந்தார்னா நம்ம எழுதுகிறோம், இது ஒருமை, ரெண்டுமே ஒருமை தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த பன்மையில் பாருங்களேன், ஒரு மாற்றத்தை நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்துகிறோம். பாருங்க, மாணவர் அப்படின்னா நம்ம அப்படியே பார்த்துருப்போம், மாணவர் சார் இங்கேயும் மாணவர் அப்படின்றதுக்கு, அப்போ மாணவர்களுக்கு மட்டும் மரியாதை கொடுத்து நம்ம மாணவர்னு சொல்லக்கூடாதா? ஒருமையில் மாணவர்னு எழுதில் போயிடலாம், ஏன் மாணவன்னு சொல்கிறோம்? இருந்தாலும் அவங்க ஸ்டூடெண்ட் இல்லையா, சின்ன பசங்க தான். இப்போ 2 வயசு 3 வயசு பசங்க கூட இப்போ நிறைய ஸ்கூலில் ப்ளே ஸ்கூல்லாம் போகிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப மரியாதை நிமித்தமாக மாணவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? கிடையாது. புரியுதா? அப்போ மாணவன் மாணவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக கூப்பிட வேண்டிய அவசியம் பெரும்பாலும் இல்லை. அதனால தான் அவங்கள மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது அங்கே நம்ம பன்மையில் மாணவர்னு சொல்லக்கூடிய அந்த அரு விகுதியை பயன்படுத்துகிறோம். புரியுதா? ஆசிரியருக்கு பயன்படுத்தக்கூடிய அரு வேற, இங்கே மாணவருக்கு பயன்படுத்தக்கூடிய அருன்றது வேற, அந்த இடத்தை பொறுத்து மரியாதை நிமித்தமாக. அப்போது இங்கே பாருங்கள், பன்மையில் மாணவர் வந்தனர் அப்படின்னு சொல்ல பாருங்க, வந்தனர். ஏன் இங்கேயும் பன்மையில் குறிக்கிறதுனா இங்கேயும் பன்மையில் தான் குறிக்கணும். இங்கே ஒருமையில் நம்ம ஆசிரியர்ன்றது ஒருமைன்னு சொல்லலாம்ன்றதுனால இவர் வந்தார்னு சொல்லணும், வந்தனர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆசிரியர்ன்றது இங்கே ஒருத்தர் தான். இதே ஆசிரியர்கள் வந்தனர் சொல்லாமல் அது சொல்லலாம். புரியுதா? ஸோ ஓகே, இதில் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் பன்மையை பொறுத்த வரைக்கும் மாணவர் வந்தனர் அப்படின்றது அந்த காலத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தினாங்க. எதுக்கு? பன்மையில் குறிப்பின்றதுக்காக இப்படியே தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம பெரும்பாலும் கல்விகுதியை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்களேன், மாணவருக்கு பின்னாடி இது ஆல்ரெடி பன்மையில் தான் இருக்குது, இருந்தாலும் அது பன்மை விதி அப்படின்னு சொல்கிறதுனால அது நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காகவே கல்விதியை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம், பின்னாடி சேர்த்துறோம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் வந்தார்கள் அப்படின்னு எழுதுகிறோம். புரியுதா? மாணவர் வந்தார் அப்படின்றத ஒருமையில் நம்ம பயன்படுத்துகிறோம். புரியுதா? இப்போ மாணவர் வந்தார், மாணவர்கள் வந்தார்கள். ஸோ இங்கே கல்விதி சேருது அப்படின்னா இங்கேயும் பெரும்பாலும் கல்விதியை சேர்த்துறோம். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு முறை. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, பால் காட்டும் பயனிலை விகுதிகள். பால் காட்டும் பயனிலை விகுதிகள் பாருங்க, மாணவன் வந்தான் அப்படின்றமா, அதான் பயனிலை. பயனிலை என்னது? இந்த வந்தான் அப்படின்றது. புரியுதா? பயனிலை என்னது? வந்தான் அப்படின்றது. பாருங்க, வந்தான் ஆன்னு முடியுதான், கடைசியில் அப்போ ஆணு தானே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பயனிலையில் பால் காட்டுது. பால்னா என்னது? ஒரு ஆண்பாலா, பெண்பாலா, வளர்பாலா,
இல்லை அக்ரணியை சேர்ந்த ஒன்றன் பாலை குறிக்குதா பலவின் பாலை குறிக்குதான்னு குறிப்பிடுது. யாரை குறிப்பிடுது? உயர்தனையை சேர்ந்த ஒரு ஆணை குறிக்குது. அப்போ ஆண்பால். அப்போ பால் காட்டும் விகுதி இந்த பயனிலை சொல்ல இருக்கு. புரியுதா? அப்போ பால் காட்டும் பயனிலை விகுதிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா, இங்கே ஆண்ன்றது பார்த்துட்டோம். இந்த சொல்ல பொறுத்த வரைக்கும் ஆண் அப்படின்றது இருக்கு. இது ஆண்பாலை குறிக்கும். ஆள் அப்படின்றது பெண்பாலை குறிக்கும். ஆர் அப்படின்னா பலர்பாலை குறிக்கும். உயர்தனையில் பலர்பாலை குறிக்கும். இது எல்லாமே உயர்தனை சார்ந்தது. இந்த அது அன் அப்படின்றது அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எது? அக்ரணியை சேர்ந்தது. இதில் அதுன்றது இங்கே பாருங்க, சென்றது, உள்ளது, நடந்தது அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது ஒருமையை சொல்கிறது. நம்ம அப்படியே சொல்லியிருப்போம். தூன்றது வந்துச்சு அப்படின்னாவே அது ஒருமையை குறிக்கக்கூடிய விகுதி அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இது அக்ரணியில் ஒன்றன் பாலை, அதை ஒருமையை குறிக்கிறது. இது பலவின் பாலை குறிக்கிறது, பன்மையை குறிக்குது அக்ரணியில். சரியா? ஸோ இது பால் காட்டும் விகுதிகள்னு சொல்லுவோம். ஆண், ஆள், ஆர், அது, அன் அப்படின்றதெல்லாம். சரியா? ஸோ இது நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து பாருங்க, பால் காட்டும் விகுதிகள் இன்றியும். பால் காட்டும் விகுதியை வச்சு மாணவன் வந்தான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். வந்தான் வந்தாவே ஓகே, ஒரு பையனை சொல்கிறாங்க, ஒரு ஆண்பாலை சொல்கிறாங்க, உயர்தனையை சேர்ந்த ஒரு ஆண்பாலை சொல்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம். புரியுதா? ஆனால் ஒரு சில வாக்கியங்களில் பால் காட்டும் விகுதிகள் இருக்காது. அந்த மாதிரி பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்திணை பெயர் சொற்கள் தத்தம் பால உணர்த்தும். பால் காட்டு விகுதின்றதே அதில் இருக்காது. ஆனால் அது ஆண்பாலா பெண்பாலான்றது உணர்த்திடும். ஃபார் எக்ஸாம்பிள், தம்பி, தங்கை. இங்கே எங்கேயாவது தம்பியான் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? ஆண் அப்படின்னு சொல்லிட்டு முடியுதா? ஆண் முடிஞ்சா சார் இது ஆண்பால், தம்பினா ஆண்பால் சார் அப்படி நம்ம அப்படி கண்டுபிடிக்கிறோமா? கிடையாது. தனியாகவே பேர் இருக்குது. தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்தனைக்குரிய ஒரு பெயர் சொல் நம்ம சொன்னோம்னாவே தம்பின்றது யார்? ஒரு ஆணை தானே குறிப்போம். புரியுதா? தங்கை, இங்கே இந்த இடத்துல தங்கை ஆள் அப்படின்னு முடியுதா? ஆள்னு எதாவது முடியுதா? கிடையாது. ஜஸ்ட் தங்கைன்னு மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் தங்கைன்றது ஒரு பெண் அப்படின்னு குறிச்சிடும். ஒரு உயர்தனை பெண்பால் அப்படின்றத குறிச்சிடும். அப்போது இதுக்கு பின்னாடிலாம் பால் காட்டும் விகுதிகளே கிடையாது. இருந்தாலும் இது ஆண், இது பெண், இது ஆண், இது பெண், இது ஆண், இது பெண்ன்றதை நம்ம சொல்லிடுறோம். புரியுதா? ஸோ இது ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து பாருங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரணியில் உயர்திணை அக்ரணை. அக்ரணை என்னது? மனிதன் அல்லாத மற்ற உயிருள்ள உயிரற்ற அனைத்துமே அக்ரணை. அக்ரணையில் எழுவாயில் பாருங்க, காலை உழுதுன்னு இருக்கா, இந்த காலை தான் எழுவாய். பாருங்க, பசு பால் தந்ததுன்னு இருக்கா, அந்த பசு தான் எழுவாய். கடுவன் எழுவாய், மந்தி எழுவாய். நம்ம தொடர்களில் பயன்படுத்துவோம். புரியுதா? கடுவன் சென்றது, கடுவன் தாவியது, மந்தி தாவியது. புரியுதா? அப்போ இதெல்லாம் எழுவாயின்றது நம்ம பயன்படுத்தும். இதெல்லாம் அந்த பெயர்களை எழுவாயை பயன்படுத்துவோம். அப்போ அக்ரணையில் எழுவாய் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் உண்டு. அக்ரணையை பொறுத்த வரைக்கும் எழுவாயில் ஆண் பெண், அதுலேயும் அக்ரணையிலேயே ஆண் பெண்ன்றது நம்ம குறிப்பிடுறோம். உயர்தனையில் மட்டும் நம்ம குறிப்பிடல ஆண் பெண் அப்படின்றது. அக்ரணையிலும் ஒரு சில இடங்களில் ஆண் பெண் அப்படின்றது குறிப்பிடுறோம். இருந்தாலும் சில தொடர்களில் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. சில தொடர்களில் பால் காட்டும் விகுதிகள் இருக்காது. அது பரவாயில்ல. இருந்தாலும் பாருங்களேன், இப்போ காலை உழுதுன்னு சொல்கிறோம். காலை உழுதது, இது ஒரு அக்ரணை. காளைன்றது என்னது? மாடு. புரியுதா? அது ஒரு அக்ரணியை சேர்ந்தது. இருந்தாலும் அது ஆண்பால் அப்படின்ட்டு நம்ம குறிப்பிடுறோம். ஏன்? அது காளை. தமிழில் தனியாக அதுக்குன்னு பேர் இருக்குது. காளைனா ஒரு ஆண்பால், அக்ரணியை சேர்ந்த ஒரு ஆண்பால் மாடு அப்படின்றது குறிக்கிறோம். இங்கே பாருங்களேன், பசு பெண்பாலை குறிக்குது. ஜஸ்ட் இப்போ குரங்குன்னு மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குரங்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஆணா பெண்ணான்றது நம்மளுக்கு தெரியாது. அது ஆணா பெண்ணான்றது நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? ஆனால் அதுக்கு பாருங்க, கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு அப்படின்ற பால் காட்டும் விகுதிகள் பின்னாடி இல்லை அப்படின்னாலும் அது என்ன பால் அப்படின்றத நம்ம அக்ரணையிலையும் கண்டுபிடிச்சிடுறோம். புரியுதா? அப்போ அக்ரணைகள் எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை நம்ம மரபில் என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். தனித்தனியாக பெயரிட்டு பயன்படுத்துகிறோம். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒருமை பன்மை விகுதிக்கு அப்பால் இருந்தாலும், இந்த கான்செப்ட்லாம் இருந்தாலும் நம்ம அது கூடவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் இதையும் கொடுத்துருப்பாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இந்த கான்செப்டையும் கொடுத்துருப்பாங்க. 12th ஸ்டாண்டர்டில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 38ல் ஸோ இலக்கண பகுதி இருக்கும். அதில் ஒருமை பன்மை கான்செப்டும் கலந்துருக்கும், மற்ற ஒரு சில கான்செப்டும் கலந்துருக்கும். ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கோமே அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், சார் ஒருமைனா என்ன சார்? ஒன்றே ஒன்று இருந்தால் ஒருமை,
நிறைய இருந்துச்சுன்னா பன்மை, அவ்வளோதான் நான் முடிச்சுட்டு அடுத்து போகலாமே அப்படின்றது போக முடியாது. ஏன்னா அதுலேயும் ட்விஸ்ட் வச்சு நிறைய கொஷின்ஸ் இருக்கும், நம்ம ஏமாந்துருவோம். புரியுதா? ஒரு சில என்ன சொல்கிறது எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடுவோம்ல, அப்போ ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்றது புரியும் உங்களுக்கு. சரி, அடுத்த ஒரு கான்செப்ட் பாருங்களேன். உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருவது உண்டு. உயர்திணை பன்மை பெயர்கள் பாருங்க, இரண்டு மனிதர்கள், இரண்டு மனிதர் அப்படின்னாவே அது பன்மை. புரியுதா? அது கூட பன்மை விகுதியும் சேர்ந்து வருங்க பாருங்களேன். கல்லுன்னு சொல்லக்கூடிய விகுதி பன்மை விகுதியும் சேர்ந்து வருது. எதில்? உயர்திணையில் மட்டும் இது பெரும்பாலும் வரும். அக்ரிணையில் இது காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பாருங்களேன், இப்போது ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இரண்டு மனிதர்கள் கடைக்கு சென்றனர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா, ஒருமை பன்மையிலும் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். உயர்திணையை பொறுத்த வரைக்கும் இரண்டு மனிதர்கள் பன்மை தான், ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க, பன்மை தான். கல் விதி இருந்தாலும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அதுவும் பன்மையை குறிக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு பன்மை விதி சேர்ந்து வந்துருச்சு, தப்பு கிடையாது. பன்மை கடைக்கு சென்றனர், இதுவும் பன்மை தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதுவே இரண்டு மனிதர்கள் கடைக்கு சென்றான் அப்படின்னா தப்பு. புரியுதா? எதுக்காக சொல்கிறேன்னா அடுத்த கான்செப்ட் கவனிங்களேன். அக்ரிணையில் கூடிய பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் பிழையறிதல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. 10 தேங்காய் மரத்திலிருந்து 10 தேங்காய் மரத்திலிருந்து விழுந்தன அப்படின்னு கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். 10 தேங்காய் மரத்துலேருந்து விழுந்தனன்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கேட்டுங்க, பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சிருவீங்க, 10 தேங்காய், இங்கே தேங்காயின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, தேங்காய்கள்னு இல்லை, தேங்காய்கள்னு இல்லை. நம்மளால் என்ன பண்ணுவான், தேங்காய்ன்றது முன்னாடி இருக்க 10ன்றது கவனிக்க மாட்டான், ஆனால் தேங்காய்ன்றது மட்டும்தான் கவனிப்பான். இந்த தேங்காய் அப்படின்னா ஒன்று தானே, முன்னாடி இருக்கிற 10 மறந்துடுவான். புரியுதா? அப்போ தேங்காய்ன்றது ஒன்று தானே, அப்போ ஒருமை தானே குறிக்கும். அப்போ இந்த இடத்துல விழுந்தனன்னு வரக்கூடாது, விழுந்ததுன்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்ததுன்னு எங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு போட்டு போயிடுவோம். பிழையற்ற வாக்கியம்ட்டு அதை கரெக்டுன்னு போட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? 10 தேங்காய்னு போட்டாலும் ஒன்று தான், தேங்காய்கள்னு போட்டாலும் ஒன்று தான். பெரும்பாலும் கல்லுன்ற விதி போட வேண்டிய அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. 10 தேங்காய்கள் அப்படின்னாவே அது பன்மையை தான் குறிக்கும். அப்போ விழுந்தன அப்படின்றது தான் வரும். புரிஞ்சதா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒரு ரொம்ப டஃப்பாக இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. சரியா? ஸோ இப்போ அக்ரிணை பன்மை பெயர்களை பொறுத்த வரைக்கும் பன்மை விகுதி பெற வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது. புரியா? 10 தேங்காய்களை 10 தேங்காய்னே எழுதலாம், தப்பு கிடையாது. சரியா? அதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கடுத்து பாருங்கள், அக்ரிணை பன்மைக்கு தனி வினைமுற்றுகள் இல்லை, ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படும். பாருங்க, அக்ரிணை இப்போ ஒரு மரம்ன்றது என்னதுப்பா, ஒரு அக்ரிணை தானே. புரியுதா? அக்ரிணை பன்மைக்கு தனி வினைமுற்றுகள் இல்லை, இதுதான் வினைமுற்று. தனி வினைமுற்றுகள் வினை முடிவுகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மரம் விழுந்தது அப்படின்னாலும் கரெக்டு தான், 10 மரம் விழுந்தது அப்படின்னாலும் கரெக்டு தான், 10 மரம் விழுந்தது அப்படின்னாலும் கரெக்டு தான். சரியா? இந்த இடத்துல போயிட்டு சார் மரங்கள் அப்படின்னா சரி ஓகே விழுந்தன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முன்னாடி 10ன்னு இருக்குது சார், அப்போ இது வந்து பன்மையை தான் குறிக்கும், அப்போ இந்த இடத்துல விழுந்தனன்னு வரணும் அப்படின்றது கிடையாது. புரியுதா? அப்போ அக்ரிணை பன்மைக்கு தனி வினைமுற்றுகள் இல்லை, தனியாக வினைமுற்றுகள் கிடையாது. அது ஒருமையாக ஒரே ஒரு மரமாக இருந்தாலும் சரி, 10 மரமாக இருந்தாலும் சரி, தனி வினைமுற்றுகள் இல்லை, விழுந்தது விழுந்தனன்னு கிடையாது. புரியுதா? அப்போது ஒருமை பன்மை வேறுபாடு எதுலேயே தெரியும், இந்த எழுவாயிலேயே தெரிஞ்சிடும் அது ஒருமையா பன்மையான்றது. எங்கே தெரிஞ்சிடும்? இங்கேயே தெரிஞ்சிடும். ஒரு மரம், ஒரே ஒரு மரம் தான். இங்கே 10 மரம், 10 மரம்ன்றதை பார்த்துக்கோங்க, பன்மை அப்படின்றத குறிப்பிடும். சரியா? அடுத்த கான்செப்ட் பாருங்க, ஒவ்வொரு, இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறதாக கேட்கலாம். ஒவ்வொருன்னு வந்துட்டாவே அந்த வாக்கியம் ஒருமையில் தான் அமையணும்.
உரிமையை குறிக்கிற மாதிரி தான் அந்த வாக்கியத்தில் மொத்தமாகவே அமையணும். புரியுதா? சிம்பிளாக சொல்கிறோம்ப்பா, ஒரு வாக்கியம் ஒருமையில் அமைக்கணும் அப்படின்னா அந்த வாக்கியத்தில் கூடிய ஒவ்வொரு சொற்களும் ஒருமையை குறிக்கிற மாதிரி தான் இருக்கணும். பன்மையில் அமைக்கிறோம் அப்படின்னா அது எழுவாயாக இருந்தாலும் சரி, பயனிலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உயர்தனியாக இருந்தாலும் சரி, அக்ரி எதுவாக இருந்தாலும் சரி, அது பன்மையில் தான் இருக்கணும். புரியுதா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் ஒருமையும் பன்மையும் கலந்துருக்கிறதுக்கு பேர் தான் பிழை. புரியுதா? ஒருமை பன்மை பிழை, அந்த பிழை இல்லாமல் எழுதணும். புரியுதா? ஸோ பாருங்கள், அப்போ ஒவ்வொருன்றது ஒருமையை மட்டும்தான் குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது சரியான ஸ்டேட்மெண்ட்டு. இதுவே ஒவ்வொரு பாருங்க எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒவ்வொரு வீடுகளிலும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் நூலகம் உள்ளது, சரி உள்ளது அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ இதை விட்டுருங்க, இது இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது பிழை இருக்கு. என்ன பிழை? ஒவ்வொருன்னு வந்துட்டாவே அது ஒருமை. வீடுகளிலும் அப்படின்னா இது பன்மை. வீடுகள், வீடுகளிலும் அப்படின்னு அர்த்தம், வீடுகள்னு அர்த்தம். வீடுகள் கல் வந்துருச்சா, அப்போ பன்மையை குறிக்குது. ஆனால் இந்த ஒவ்வொருன்றது ஒருமையை குறிக்குது. அப்போ இந்த வீடுகளிலும், வீடுகள் அப்படின்றது நம்ம ஒருமையாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஜஸ்ட் வீடுன்னு மட்டும்தான் மாற்றணும். புரியுதா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வீடுகளிலும்ன்றது எப்படி மாறும்? வீட்டிலும் தான் மாறும். புரியுதா? ஏன்னா பக்கத்தில் ஒவ்வொருன்னு சொல்லக்கூடிய ஒருமை தான் இருக்குது. புரியுதா? அப்போது ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது அப்படின்றது தான் கரெக்ட். புரியுதாங்க? பாருங்க, இது ஒருமையா? ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் எல்லாமே ஒருமையை குறிக்குதா? அப்போ பாருங்க, இங்கே உள்ளது து அப்படின்ற ஒருமையை தான் குறிக்கணும். இந்த இடத்துல உள்ளன்னு போட்டக்கூடாது, நான்றது வந்துடக்கூடாது, தவறு. நான்றது பன்மையை குறிக்கிற மாதிரி வந்துடும். புரியுதா? அப்போ பாருங்க, ஒவ்வொரு ஒருமை, வீட்டிலும் ஒருமை, நூலகம் ஒருமை, உள்ளது ஒருமை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக அமைஞ்சிருக்கு. புரியுதா? அதுக்கடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு பள்ளியும், இந்த இடத்துல எப்படி கொடுத்துடலாம் தப்பா? ஒவ்வொரு பள்ளிகளிலும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பள்ளியும்ன்றது கொடுக்காம பள்ளிகளிலும் வச்சுட்டு மீதி அப்படியே கொடுத்துருவாங்க. அப்போ என்னது? பிழை இருக்குன்னு அர்த்தம். பள்ளிகள் அப்படின்னாவே அது என்னது? பன்மை. ஒவ்வொருன்றது ஒருமையை குறிக்கும். அப்போ இதை ஒருமையாக மாற்றணும். என்னென்னு மாற்றணும்? ஜஸ்ட் பள்ளின்னு மாற்றணும். பள்ளிகள், பள்ளிகளிலும்னு வரக்கூடாது. அப்போ பள்ளியிலும் தான் வரணும். பள்ளியிலும் இல்லை பள்ளியும், பள்ளியிலும் அப்படின்னாலும் பள்ளியும் அப்படின்னாலும் என்னது? ஒருமையை தான் குறிக்குது, ஒருமையை தான் குறிக்குது. புரியுதா? ஸோ இப்படி தான் வரும். ஸோ இது சரியான ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறது ஒருமையை குறிக்கும். வலியுறுத்துகின்றன அப்படின்னு வந்து அது பன்மையை குறிக்கிற மாதிரி வந்துடும். புரியுதா? அப்போ ஸ்டேட்மெண்ட் மொத்தமும் ஒருமையில் இருந்தால் ஒருமையில் தான் இருக்கணும், பன்மையில் இருந்தால் பன்மையில் தான் இருக்கணும் மொத்தமும். சரியா? அதாவது பாருங்க, பதிலீடு பெயர்கள் இதெல்லாம் நம்ம தமிழில் இலக்கணத்தில் பதிலீடு பெயர்கள் பயன்படுத்துவோம். அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்றதெல்லாம். சரியா? ஒரு சின்ன கான்செப்ட் தான், சும்மா ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். அதுக்கடுத்து இடம் 3 வகைப்படும். இடம் அப்படின்றது 3 வகைப்படும். இடம்னா என்னப்பா சார்? பிளேஸ் சார், ஏதோ ஒரு ஊர் சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இடம் அப்படின்னா ஒரு 3 கான்செப்டை குறிக்கும், 3 இடத்த குறிக்கும். ஒன்று பாருங்க, இது நான், இப்போ நான் பிரபாகரன் இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன குறிக்குது. புரியுதா? இது என்ன சொல்லுவோம்? தன்மை அப்படின்னு சொல்லுவோம். 3 இடத்துல இதான் முதல் ஃபர்ஸ்ட் தன்மை அப்படின்றது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கீங்க. புரியுதா? இது முன்னிலை, தன்மை, நீங்கள் முன்னிலை. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை, இன்னொரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம், அதுதான் பேசுபடும் பொருள். புரியுதா? இல்லை பேசப்படுபவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி, யாராவது ஒருத்தரை பற்றி. அது உயர்தனையை சேர்ந்த ஒன்றா இருக்கலாம், இல்லை அக்ரணியை சேர்ந்த ஒன்றா இருக்கலாம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அகிலன்னு ஒரு பையன் இருக்கான். நிறைய எக்ஸாம்பிள் அதான் யூஸ் பண்ணியிருப்பேன், பிடிச்ச பேர்லாம் கிடையாது, ஒரு தமிழ் பேருக்குலேயே அதனால் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அகிலன்ற ஒரு பையனை பற்றி பேசுகிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசுகிறோன்னா அவன் நம்மள 2 பேர்த்துக்கும் 3வது ஆள். புரியுதா? அதுதான் என்னது? படற்கை. இல்லையா? நம்ம 2 பேரும் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி கிளாஸ் வந்துருச்சு, அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம், இல்லை நேருவை பற்றி பேசுகிறோம், ராஜேந்திர பிரசாத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ 3வது ஆளை பற்றி நம்ம 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம். அவங்களாம் என்ன படற்கையில் வருவாங்க. 3rd பர்சன், ஆங்கிலத்தை சொல்லணும்னா 3rd பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், படற்கைன்றது சொல்லுவோம். புரியுதா? ஸோ அதுதான் இடம்ன்றது. இதுதான் தன்மை, நான், முன்னிலை நீங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து 3வது ஆளை பற்றி பேசுகிறது பேர் படற்கை. புரியுதா? ஸோ இதுதான்
தன்மை முன்னிலை படற்கை. ஸோ இடம்ன்றது மொத்தம் 3 வகையாக பிரிப்போம். ஸோ தன்மை முன்னிலை படற்கை. தன்மைனா பேசுவோம், நான் பேசுகிறேன், நான் பேசுகிறத நீங்கள் முன்னிருந்து கேட்குறீங்க, எனக்கு முன்னாடி இருந்து கேட்குறீங்க வீடியோ மூலமா. எனக்கு முடியாத நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ லைவில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ நம்ம உட்காந்துங்கன்னா எனக்கு முன்னாடி நீங்கள் கேட்பீங்க. இப்போ வீடியோன்றதால உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ இது முன்னிலை. அதுக்கு படற்கைனா பேசப்படுபவன். பேசப்படுபவன் அப்படின்னா பேசப்படும் பொருள். நம்ம ஏதோ ஒன்று பற்றி நாம் 2 பேரும் போய் பேசிகிட்டு இருக்கோம். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஒருமைப்பன்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவன் தான் பேசப்படக்கூடிய பொருள். புரியுதா? அவன் யார்? அவன் தான் நம்மளுக்கு படற்கை, 3rd person. புரியுதா? ஸோ இதுதான் தன்மை முன்னிலை படற்கை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. சரியா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இதை பார்த்தீங்கன்னா அடுத்த 2 கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க. தன்மை பன்மையே, இந்த தன்மை பன்மையை 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஒன்று உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்றது இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு கேட்பாங்களா, எடுத்துக்காட்டை வச்சு 12th ஸ்டாண்டர்ட் இப்படி எடுத்துக்காட்டை வச்சுலாம் கேட்பாங்களான்றது தெரியல. இருந்தாலும் இந்த 2 கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒருமை பன்மையில் தான் வரும், அதனால தான் இதையும் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ உளப்பாட்டு தன்மை பன்மைன்ற ஒரு வகை. அதுக்கடுத்து உளப்படுத்தாத இல்லை உளப்படுத்தா, ரெண்டும் ஒன்று தான், தன்மை பன்மைன்னு அர்த்தம். புரியுதா? இது ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? ஸோ பாருங்க, புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னா பேசுபவர் முன்னிலையாரையும், பேசுபவர்னா நான், முன்னிலையார்னா நீங்கள். அப்போ பேசுபவராகியன்னா முன்னிலையாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு, இப்போ நீங்களும் நானும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களையும் சேர்த்து பேசுகிற மாதிரி நான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். பாருங்கள், நாம் முயற்சி செய்வோம், நாம் முயற்சி செய்வோம். நான் அப்படின்னா என்ன மட்டும் குறிக்கும். இதே நாம் அப்படின்னா உங்களையும் நான் சேர்த்துக்கிட்டேன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு முடியிருக்கேன், உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். அப்போ பேசுபவராகிய நான், அதாவது தன்மையாகிய நான் முன்னிலையான உங்களையும் சேர்த்து வச்ச மாதிரி நான் சேர்த்து பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் உளப்பாட்டு தன்மை பன்மை. அப்போ தன்மை ஆகிய நான் என்ன ஆடுறேன்? பன்மையாக மாறுறேன் உங்களை சேர்க்கறதுனால. நான் ஒருத்தன் தான் தன்மை, புரியுதா? சிங்குலராக இருக்கேன், ஒருமையாக இருக்கேன். உங்களையும் சேர்த்துட்டேன் அப்படின்னா நான் பன்மையாக மாறிடுவேன். ஏன்னா நீங்களும் நானும் சேர்ந்தா 2க்கு மேற்பட்ட நபர்களாக மாறிடுவோம். புரியுதா? அதுதான் உளப்பாட்டு தன்மை பன்மைன்னு சொல்லுவோம். புரியுதா? அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? நாம்ன்ற சொல்ல பயன்படுத்தும். அப்போ நாம்னு பயன்படுத்தினாவே அது உளப்பாட்டு தன்மை பன்மையை குறிக்கும். அப்போது தன்மை முன்னிலையும் சேர்த்து வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அது உளப்பாட்டு தன்மை பன்மை. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் முயற்சி செய்வோம், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை, குரூப் 2 எக்ஸாமை, குரூப் 1 எக்ஸாமை நாம் சேர்ந்து முயற்சி பண்ணி தூக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். உங்களையும் நான் சேர்த்துக்கிறேன். புரியுதா? அப்போ நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சு நான் அதை சொல்கிறதுனால இதுதான் உளப்பாட்டு தன்மை பன்மை. அடுத்து பாருங்கள், உளப்படுத்தா தன்மை பன்மை. இது உளப்படுத்தாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கேயும் தன்மைன்றது என்ன ஆகுது? பன்மையாக தான் மாறுது. ஆனால் இந்த இடத்துல உங்களை நான் சேர்க்க மாட்டேன், என்ன மட்டுமே வச்சு சொல்லுவேன். சார் நீங்கள் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், எங்களையும் சேர்க்க மாட்டீங்க, எப்படி சார் நீங்கள் பன்மையாக மாறுவீங்க, ப்ளூரலாக எப்படி மாறுவீங்க, நிறைய பேர் எப்படி மாறுவீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. பேசுபவர் ஆகியனா, தன்மை ஆகியனா முன்னிலையாரை தவிர்த்து உங்களை விட்டுட்டு தன்மை பன்மையில் பேசுவது. தன்மை தான், நான் ஒரே ஆள் தான் சார், இங்கே இருக்கிறது என்னுடைய இடம் தன்மை, நான் பன்மையாக மாறேன். எப்படி மாறேன்னா ஏன் கூட என்ன 2-3 ஸ்டாஃப் இங்கேயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து உங்களை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதுதான் உங்களை விட்டுட்டு தானே சொல்கிறோம். அப்போ உங்களை விட்டுட்டு நாங்கள் மட்டும், இப்போ இங்கே இருக்கிற 2-3 பேர் மட்டும் நாங்கள் எப்படி பேசுவோம்? நாங்கள் தப்பா நாங்கள் இதை கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் உளப்படுத்தா தன்மை பன்மை. ஸோ இந்திய இடம் தான், இதுதான் தன்மை. இப்போ நான் இருக்கிற இடம், இங்கேயே 2-3 பேர் இருந்தோம்னா அது தன்மைனா ஆயிடுது, நிறைய பேர் இருக்கிறதால பன்மையாக மாறுது. புரியுதா? அதுக்கு பேர் தான் தன்மை பன்மை அப்படின்றத சொல்லுவோம். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் முயற்சி செய்வோம், நான் முயற்சி செய்வோம்னா அந்த கான்செப்ட், நாங்கள் முயற்சி செய்வோம்னா இந்த கான்செப்ட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருமை பன்மையில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, ஆனால் சிம்பிள் கான்செப்ட் தான், ஒன்றுமே கிடையாது. பாருங்களேன், முருகன் தன் வேலையை முடித்தான். முருகன்றது ஒரே ஒரு பையனை பற்றி நம்ம பேசுகிறோம், அது பையனோ பெரியவரோ பொதுவாக யாரோ ஒருத்தர், ஆனால் ஒரே ஒரு ஆணை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். ஒருத்தரை பற்றி பேசினா அது என்னது? ஒருமை. எக்ஸாமில் தவறாக இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, முருகன் தம் வேலையை செய்தான் இல்லை முடித்தான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல தம் வருமா இல்லை தன் வருமானு எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா, ஒருமையாக இருந்தால் தன்னுன்னு தான் வரணும், பன்மையாக இருந்தால் தம்முன்னு வரணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா? இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஏன்? முருகன்றான் ஒருத்தன் தான், அப்போ ஒருமையை குறிக்குது. ஒருமைனா என்ன வரணும்? தன்னுன்றது தான் வரணும்.
புரியுதா? இதுவே மாடுகள்னு இருக்குது, கல் விகுதி வந்துருச்சு. அப்போ மாடுனா ஒன்று, மாடுகள்னா என்னது? பன்மையாக மாறிடுச்சு. அப்போ பன்மை விகுதி வந்துச்சு அப்படின்னா என்னவா மாறணும்? தம்முன்னு வரணும். புரியுதா? அப்போ மாடுகள் ஸ்டேட்மெண்ட்டில் தவறா தன்னுடையன்னு கொடுப்பாங்க. மாடுகள் தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்தன. மற்றதெல்லாம் சரியாக இருக்கும் பாருங்கள். மாடுகள் அடைந்தன, ஓகே, இங்கேயும் பன்மையில் தான் காட்டுது. ஆனால் இங்கே தன்னுன்ற ஒருமையை வச்சு கொடுத்துருவாங்க. தன்னுனா ஒருமையை குறிக்கும், புரியுதா? ஆனால் மாடுகள் பன்மையில் இருக்குது. அப்போ இதையும் பன்மையில் மாற்றணும். என்னென்னு மாற்றணும்? இந்த இடத்துல தன்னுடையன்றது தம்முடையன்னு மாறணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்குது, புரியுதா? ஸோ அதுக்கு தான் ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயாவது ஒருமையை குறிக்கிற மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல தன், தனது, தனக்கு, தன்னால், தன்னை, தன்னுடைய, தான், என், என்னுடைய, எம், யான் அப்படின்னு வரும். புரியுதா? எல்லாமே பாருங்க இந்த நகர வரிசையை சார்ந்து வர மாதிரி வரும். சரியா? இந்த நகர எழுத்து வர மாதிரி வரும். இதே பன்மையை குறிக்கிறதா இருந்தால் மகர வரிசை வர மாதிரி வரும். பாருங்க, மா, இம், மா, தம், தம், தம்னே வரும். புரியுதா? தமது, பாருங்க, யாம், புரியுதா? ஸோ எம்முடைய, எம்மை அப்படின்னு வரும். புரியுதா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கான்செப்ட் பாருங்க, சொற்றொடர். சொற்றொடர் அது ஒரு வாக்கியம், ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே தான் சொற்றொடரில் எழுவாய். எழுவாய்னா அது பாருங்க, எழுவாய் உயர்திணையாக அமையும் போது பயனிலையும் உயர்திணையாகவே இருத்தல் வேண்டும். சிம்பிள். புரியுதா? எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருமையில் வந்து இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வினை முடிப்பு என்னவா இருக்கணும்? ஒருமையாக இருக்கணும்னு பார்த்தோமா? பன்மையில் இருக்குன்னா வினை முடிப்பும் பன்மையாக இருக்குன்னு பார்த்தோமா? அதே போல தான், சேம் அதே தான். எழுவாயானது உயர்தனையாக இருக்குன்னா பயனிலையும் உயர்தனையாக தான் இருக்கணும். பாருங்க, பெருபவன் முகிலனா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். பெருபவன் முகிலனா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக கேட்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம். பெருபவன் பாருங்க, முகிலனா, முகிலன்றவன் ஒருத்தன் தான், அவன் ஒரு உயர்தனை. புரியுதா? அவனும் முகிலன்னா ஒருத்தன் தான், ஒருமை தான். அவன் என்னது? உயர்தனை, ஆண்பால் இல்லையா? உயர்தனை சேர்ந்தது தான். பாருங்க, பெருபவன், பெருபவன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் சொல்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா பெறுவது அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது முகிலன், அது உயர்தனையை குறிக்காது. பெறுவது அப்படின்னு பண்ணிட்டா அக்ரினை குறிக்கும். அப்போ முகிலன் சொல்லிட்டு உயர்தனை வந்ததுனால இங்கேயும் பெறுபவன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னு சொல்லிட்டு இங்கேயும் உயர்தனை சார்ந்த சொல்லு தான் வரணும். புரியுதா? அப்போ இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் உயர்தனை சொல் தான் வந்திருக்கு, இங்கேயும் உயர்தனை சொல் தான் வந்திருக்கு. புரியுதா? அப்போ எழுவாய் உயர்தனையாக வந்துச்சு அப்படின்னா பயனிலையும் உயர்தனையாக தான் இருக்கணும். சரியா? இங்கே பாருங்கள், நீவீரோ அப்படின்றது நிறைய பேரை பார்த்து கேட்கறது. நம்ம உயர்தனையை சேர்ந்த நிறைய மக்களை பார்த்து நம்ம கேட்குறோம். என்னன்ட்டு, அழைத்தவர் நீவீரோ, நீங்கள் எல்லாம் சேர்ந்தா என்னை கூப்பிட்டீங்களான்னு அர்த்தம். அழைத்தவர் நீவீரோ, அழைத்தவர் அப்படின்றதும் பன்மை தான், நீவீரோ அப்படின்றதும் பன்மை தான். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஆனால் உயர்தனை உயர்தனை கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நீவீரோன்றது ஒரு உயர்தனை. அழைத்தவர் பாருங்கள், அழைத்தவர் மரியாதை நிமித்தமாக, ரொம்ப மரியாதை நிமித்தமாக சொல்கிறோம். அழைத்தவர் உயர்தனை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றோம். அப்போ அழைத்தவர் நீவீரோனா கரெக்டாக இருக்கு. பாருங்க, வள்ளி வந்தால், வள்ளி வந்தால், வள்ளின்றது ஒருமை தான், வந்தால்ன்றதும் ஒருமை தான், ஒரே ஒரு பொண்ணை தான் குறிக்குது. இப்போ வந்தால் அப்படின்னா அது உயர்தனை தான் குறிக்கும், வள்ளி அப்படின்னாலும் உயர்தனை தான் குறிக்கும். ஏன்னா உயர்தனையில் பெண்பால். சரியா? அப்போ சரியா இருக்கு. அப்போ சொற்றொடரில் எழுவாயோ பயனிலையோ வருது அப்படின்னா ரெண்டுமே என்ன இருக்கணும்? உயர்திணையில் தான் இருக்கணும். புரியுதா? அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே. அதே சேம் சொற்றொடரில் எழுவாயோ பயனிலையோ ஏதாவது ஒன்று அக்ரிணையாக இருக்குது அப்படின்னா இன்னொன்று அக்ரிணையாக தான் இருக்கணும். புரியுதா? எப்படி ஒருமை ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா மொத்தமும் ஒருமையில் இருக்கணும், இல்லைனா மொத்தமும் பன்மையில் இருக்குன்னு பார்க்குறோமோ அதே போல் தான் மொத்தமும் இப்போ இங்கே எப்படி இருக்கணும்? ஒன்று இருந்தால் மொத்தமும் அக்ரிணையில் இருக்கணும், இல்லை உயர்திணையில் இருக்கணும். சேம் கான்செப்ட். சரியா? பாருங்க, சொற்றொடரில் எழுவாய் அக்ரிணையாக அமையும் போது பயனிலையும் எப்படி தான் இருக்கணும்? அக்ரிணையாக இருக்கணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கூவியது குயிலோ, குயில். சரியா? அது ஒரு அக்ரிணை. அக்ரிணை ஒரு பொருள், ஒரு உயிருள்ள பொருள். அக்ரிணையில் ஒரு உயிருள்ள பொருள். கூவியது, கூவியது அக்ரிணையை குறிக்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். இது கூவியவர், குயிலோ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். கூவியவர்னு போட்டால் இது உயர்தனை வந்துடும், மனிதரை குறிக்கிற மாதிரி வந்துடும். ஆனால் குயில்ன்றது இந்த இடத்துல ஒரு அக்ரிணை. இங்கே பாருங்கள், இங்கே ஊன் வந்திருக்கு, இங்கே அக்ரிணையை நம்ம போடுறோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மாறாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. கூவியது குயிலோ, இது சரியான ஸ்டேட்மெண்ட்டு. பேசியது கிளியா, சரியான ஸ்டேட்மெண்ட்டு.
பாருங்க, யானைகள் சண்டையிட்டன, சரியான ஸ்டேட்மெண்ட். புரியுதா? அப்போ அக்ரிணையில் எழுவாய் உயர்நிலை எழுவாய்ன்றது ஒரு சொற்றொடரில் எழுவாய்ன்றது அக்ரிணையாக இருந்துச்சுன்னா பயனிலையம் எப்படி இருக்கும்? எழுவாய் அக்ரிணையாக தான் இருந்துச்சுன்னா பயனிலையம் அக்ரிணையாக தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பன்மையை குறிக்கும், அதாவது பன்மைனா நிறைய இருக்கிறத நிறைய பேர், அது அன்பா, அது வந்து உயர்தனையாக இருக்கலாம், அக்ரிணையாக இருக்கலாம். பொதுவாக நிறைய இருக்குது அப்படின்னா, ரெண்டுக்கு மேற்பட்டது இருந்தால் அது பன்மைன்னு சொல்லுமா? பொதுவாக பன்மையை குறிக்கிற மாதிரி ஒரு சொல் வருது அப்படின்னா, ஒரு பெயர் சொல்ல ஏதோ ஒரு சொல் வருது அப்படின்னா அது உயர்தனையை சார்ந்த சொல்ல இருக்கலாம், அக்ரிணையை சார்ந்த சொல்ல இருக்கலாம், எந்த சொல்ல வேணா இருக்கட்டும். அப்போ பன்மையை குறிக்கக்கூடிய சொல் ஏதாவது வருதுன்னா அதுலேயும் அந்த சொல் முக்கியமாக எதிர்மறை சொற்றொடர்லாம் அமைதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டே எதிர்மறை சொற்றொடர். எதிர்மறையானது இப்போ பேசும் கிளி அப்படின்னது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கா? பேசும், அந்த கிளி வந்து பேசும்பா, பேசும் கிளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுவே எதிர்மறையாக மாற்றணும் அப்படின்னா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும்னா எப்படி மாற்றுவோம்? பேசாத கிளி அப்படின்னு மாற்றுவோமா? அந்த கிளி என்ன பண்ணும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பேசும், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பேசாது. பேசணும்னா பாசிட்டிவாக இருக்குது, புரியுதா? பேசாத அப்படின்னா நெகட்டிவாக இருக்குது, புரியுதா? அப்போ நெகட்டிவாக இருக்கிறது பேர் என்னது? அதான் எதிர்மறை வாக்கியம், புரியுதா? அப்போது பன்மையை குறிக்கக்கூடிய எதிர்மறை சொற்றொடர்கள் பெரும்பாலும், அந்த சொற்றொடர்களை பெரும்பாலும் ஈறுகட்ட எதிர்மறை சொற்றொடராகவே அமையும், புரியுதா? அது நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம சந்திப்பையில் அங்கங்கே பார்த்துருப்போம். சரியா? வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மேலும் இவற்றில் தூ எனும் ஒருமை வினை முடிவு விகுதி இடம்பெறாது. எதில்? பன்மையில். பன்மையை குறிக்கிற மாதிரி ஒரு வாக்கியம் வருது அப்படின்னா, எதிர்மறை வாக்கியங்களில் பன்மையை குறிக்கிற மாதிரி வந்ததுன்னா அங்கே தூ வராது. ஏன் வராது? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், தூன்ற விகுதி வருது அப்படின்னாக்க அது ஒருமையை தான் குறிக்கும், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இன்று பேருந்துகள் ஓடாது அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது தவறு. இன்று பேருந்துகள் ஓடும்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதை பற்றி நம்ம பேசலை. இங்கே என்ன பண்ணிருக்கோம்? எதிர்மறை சொற்றொடர்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஓடும்ன்றது என்ன மாதிரி இருக்கணும்? அந்த இடத்துல கண்டிப்பாக ஓடாதான் தான் இருக்கும், அதான் எதிர்மறை சொற்றொடர், புரியுதா? அப்போது ஸ்டேட்மெண்ட்டில் இன்று பேருந்துகள் ஓடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, ஒருமை பன்மை கரெக்டாக அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா தவறாக அமைஞ்சிருக்கு. ஓடாது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஏன்? பேருந்துகள் அப்படின்றது ஒரு பன்மை. இங்கே பாருங்கள், கல் விகுதி வந்திருக்கா, நிறைய பேருந்து சேர்ந்து தான் பேருந்துகள்னு சொல்லுவோம். அப்போ பன்மை, அந்த இடத்துல எதிர்மறை சொற்கள் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஓடாதுன்றது இருக்கணும், ஓகேவா? ஆனால் அந்த இடத்துல தூன்ற விகுதி இருக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்துருப்போம், இவற்றில் தூ எனும் ஒருமை வினை முடிவு விகுதி இடம்பெறாதுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ தூன்றது இடம்பெறக்கூடாது. அப்போ மீதி என்ன இருக்குது? ஓடா. அப்போ இதுதான் வரணும், புரியுதா? அப்போது இன்று பேருந்துகள் ஓடாது தப்பு, இன்று பேருந்துகள் ஓடா அப்படின்னு தான் வரணும். ஓடாது அப்படின்னு போட்டோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஒருமை பன்மை பிழை, புரியுதா? சாரி, இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை, இப்போ ஓடாதுன்ற இதே ஸ்டேட்மெண்ட்டை சரியாக எழுதணும்னா என்ன சார் பண்ணோம்? இதை ஒருமையாக மாற்றணும், அவ்வளோதான். இப்போ படிங்க, இன்று பேருந்து ஓடாது, இது சரியான ஸ்டேட்மெண்ட். கல் விகுதி அதை பன்மையை மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த தூ வரக்கூடாது, ஓடான்றது தான் வரணும். இங்கே பாருங்கள், நாளை சரக்குந்துனா லாரி, ஒரே ஒரு லாரியை தான் இங்கே சொல்கிறோம். அப்போ ஒருமையில் இருக்கா? அப்போ ஒருமையில் இருந்தால் என்ன பண்ணலாம்? இந்த தூன்ற விகுதி வரலாம். ஒருமையில் இருந்தால் தூன்ற விகுதி வரலாம். இதுவே இன்று சரக்குந்துகள் ஓடாதுன்னு போடலாமா? போடக்கூடாது. இன்று சரக்குந்துகள் ஓடா அப்படின்னு தான் போடணும். சரியா? பார்த்துக்கிட்டிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகேப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம மற்ற ஸ்டாண்டர்டில், ஓல்டு புக்கில், நியூ புக்கில், அதே மாதிரி ஹையர் ஸ்டாண்டர்டில் 12th ஸ்டாண்டர்டில் இருந்தது, அந்த பேஜ் நம்பர் 38 இருந்தது, இந்த கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது அதுக்கடுத்து 6 to 10th புது புக்கில், நியூ புக்கில் இருக்கிறத ஒரு கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். இங்கே பாருங்களேன், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இதெல்லாம் என்னது? 3 இடம். இலக்கணத்தில் என்ன சொல்லுவோம்? 3 இடங்கள்னு சொல்லுவோமா? அதான் மூவிடம்னு பார்த்துருப்போம். பொதுவாக என்ன சொல்லுவோம்? இடம் அப்படின்ற கான்செப்டை பார்த்துருப்போம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். தன்மைப்பா, முன்னிலைப்பா, படர்க்கைப்பா அப்படின்றத பார்த்துருப்போம். சரியா? ஸோ இதன் அடிப்படையில் இங்கே பாருங்களேன், தன்மையிலையும் ஒருமை பன்மைன்றது இருக்குது. தன்மையானது இப்போ நான் இருக்கிற இடம், நான் அப்படின்னா அது தன்மை, புரியுதா? இது நம்ம பன்மையாக மாற்றணும் அப்படின்னா, சரி நான் அப்படின்னா ஒருமை. இப்போ நான் பன்மையை மாற்றணும்னா நாம் அப்படின்னு மாற்றிடுவேன். என் கூட நிறைய பேர் இருந்தாங்கன்னா அங்கே நிறைய பேர் இருக்கமா, இதே இடத்துல தன்மை இடத்துலையே, அப்போ அது பன்மையாக மாறணும். அந்த இடத்துல நான்ன்றது யூஸ் பண்ண மாட்டேன், நாம் அப்படின்றதான் யூஸ் பண்ணுவேன்,
புரியுதா? அப்போ ஒருமையில் சரி தன்மையில் ஒருமை அப்படின்னா நான் அப்படின்றத குறிக்கும், பன்மைன்னு தான் நாம் அப்படின்றத குறிக்கும். இதே தான் முன்னிலையிலும். உனக்கு முன்னாடி கூட நீ என்னப்பா சொல்லுவ, ஒரே ஒருத்தருக்கான நீ எப்படி சொல்லி கூப்பிடுவ, நீ அப்படின்னு சொல்லுவேன். அதான் ஒருமை. ஒருத்தருக்கான நீன்னு சொல்லுவேன். புரியுதா? இதே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா உனக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் நீ சேர்த்துணும் அப்படி சொல்லணும், நீவீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீவீர் சொல்லுவோம். இல்லை நீங்கள் கல்வி விதி போட்டுருவோம். நீ இங்கள் கல்வி விதி போட்டுருவோம். புரியுதா? இது முன்னிலையில். படற்கையில் படற்கைன்றதுல மூன்றாவது இடம், தேர்ட் பர்சன். அந்த தேர்ட் பர்சன் உயர்தனையை சேர்ந்த ஒருமையா ஒரே ஒரு ஆணாக இருக்கலாம், இல்லை உயர்தனையை சேர்ந்த ஒருமையா ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை உயர்தனையை சேர்ந்த பன்மையா பலராக இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். அதே போல் அக்ரணியை சேர்ந்த ஒருமையாகவும் இருக்கலாம், பன்மையாகவும் இருக்கலாம். புரியுதா? அப்போது படற்கையா ஒருமைக்கு ஆண்பாலை குறிக்கும், பெண்பாலை குறிக்கும், ஒன்றன்பாலை குறிக்கும். சரி, ஆண்பால் பெண்பால், ஆமாம் ஒன்றன்பாலை குறிக்கும். இது ரெண்டும் உயர்தனை, இது அக்ரணை. ஆனால் என்னது ஒருமை தான் குறிக்கும். ஒரே ஒரு ஆணை குறிச்சா ஒருமை தானே, ஒரே ஒரு பெண்ணை குறிச்சா ஒருமை தானே. புரியுதா? அக்ரணியாக இருந்தாலும் ஒரே ஒரு பொருளை குறிச்சா அது ஒன்றன் பால் தானே. புரியுதா? அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், அவன் அவள் அது அப்படின்னு சொல்லுவோமா, அது அப்படின்னு சொல்லுவோமா. ரைட். அதை எடுத்து பாருங்க, பன்மையை குறிக்குது. பலரப்பால் அப்படின்றது இந்த இடத்துல உயர்தனையும், பலவின் பால் அப்படின்றது அக்ரணியை குறிக்கும் பன்மையில். புரியுதா? அப்போ நிறைய பேர் இருக்காங்க உயர்தனையில், அவங்க என்ன சொல்லுவோம், அவர் அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்னாலும் பன்மை தான், அவர்கள் அப்படின்னாலும் பன்மை தான். புரியுதா? நம்ம எதாவது சொல்லியிருப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இந்த ஒரு காலகட்டத்தில் அவர்ன்றது பன்மை தான், இருந்தாலும் கல்வி விதி பின்னாடி சேர்த்து திரும்பவும் எழுதுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அதுக்கடுத்து பாருங்கள், பலவின் பாலில் இது அக்ரணியில் என்ன சொல்லுவோம், அவை அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படின்னா ஒன்று, அவை நிறைய இருக்குது அப்படின்னா அவைன்றது சொல்லுவோம் அக்ரணியில். புரியுதா? இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, டே அது அவன் இல்லைடா அப்படின்னு சொல்லுவோம், அவன் இல்லைன்னு சொல்லிவிடுவோம். டே அது இல்லைடா, டே அது அந்த மாடு இல்லைடா, டே அது அந்த பையன் இல்லைடா, டே அந்த பொண்ணா அதுவாக இருக்காதுடா, அது இல்லைடா அப்படின்னு சொல்லுவோமா. இந்த இல்லை இல்லைன்ற வார்த்தை இந்த மாதிரி அது ஒருமையோ பன்மையோ தன்மையோ முன்னிலையோ படற்கையோ எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம். எது இந்த இல்லைன்ற வார்த்தையை இங்கே பாருங்களேன், இந்த இல்லைன்ற வார்த்தை யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு மூவிடம், இந்த இடமோ பாலோ எதுவுமே பார்க்க தேவை. ஏன்னா இந்த இல்லைன்ற வார்த்தை மூன்று இடத்துக்கும், இந்த மூன்று இடத்துக்கும் பொருந்தும், ஐம்பாலுக்கும் பொருந்தும். அது ஆண்பாலாக இருக்கலாம், பெண்பாலாக இருக்கலாம், பலவின்பாலாக இருக்கலாம், ஒன்றன் பால் பலவின்பால் எல்லாம் வேணா இருக்கலாம், எல்லாத்துக்கும் பொருந்தும். இல்லைன்ற வார்த்தை நீங்கள் எங்கே வேணால் போட்டுக்கலாம். அதே போல தான் இந்த உண்டுன்ற வார்த்தையும், அதே போல தான் இந்த வேறுன்ற வார்த்தையும். அப்போது வேறு, உண்டு, இல்லை அப்படின்ற வார்த்தை நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஒரு ஆணை குறிக்க, ஒரு ஆணை இல்லைன்னு சொல்லனாலும் டே அது அவன் இல்லைடா சொல்லலாம், இல்லைன்றதுக்கு சொல்லலாம். அந்த பொண்ணு இல்லைடா, அந்த பெண் இல்லை, அவர்கள் இல்லை, அவை இல்லை, இது இல்லை, அது இல்லை, இல்லைன்ற வார்த்தை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அது உண்டு, இது உண்டு, அவன் உண்டு, அவளும் உண்டு, உண்டுன்ற வார்த்தை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவள் வேறு, இவன் வேறு, இவை வேறு, அவை வேறு, எங்கே வேணாலும் நீங்கள் வேறுன்ற வார்த்தை பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம், உண்டுன்ற வார்த்தையும் பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்ற வார்த்தையும் பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அல்ல அல்லன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பயன்படுத்துவோம், நம்மளுக்கு தெரியாமையே தப்பாக பயன்படுத்துவோம் ஒருமை பன்மையில். அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல். புரியுதா? அவன் அல்ல அப்படின்னு சொல்லுவோம், அது தப்பு. புரியுதா? அது அல்ல அப்படின்னு சொல்லுவோம், அது தப்பு. புரியுதா? அப்போ அந்த அல்லன்ற வார்த்தையை நம்ம எல்லா இடத்தும் பயன்படுத்துறது சரியான்னு கேட்டிங்கன்னா தப்பு. அப்போ அந்த அல்லன்ற வார்த்தை எங்கே மட்டும்தான் வரும். அப்போ மற்ற இடத்துல மற்றவங்களாம் நம்ம சொல்லும்போது எப்படி எப்படிலாம் சொல்லணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்களேன், இப்போ நான் மட்டும் இருக்குது அப்படின்னா நான் ஒன்று இல்லை, நான் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நான் இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஏன்னா இல்லைன்றது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே அல்லன்றதை வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா அல்லன்னு சொல்லக்கூடாது, நான் அல்லேன்னு சொல்லணும். நான் அல்லேன், பாருங்க அல்லேன், நான் அல்லேன். இதுவே பன்மையை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நாம் சொல்லுவோமா, அப்போது அல்லேன்னு சொல்லக்கூடாது, அப்போ அல்லோம் சொல்லணும். பாருங்க இம் இம் அல்லோம். இப்போ முன்னிலைக்கு வரும், நீ இல்லை அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அல்ல, நீ அல்லன்னு சொல்லக்கூடாது, நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். அடுத்து நிறைய பேர் இருக்காங்கன்னா நீ வீர், நீங்கள் அல்லீர்னு சொல்லணும். நீங்கள் அல்ல, நீ வீர் அல்லன்னு சொல்லக்கூடாது, அல்லீர்னு சொல்லணும். இப்போ படற்கைக்கு வரும், சரியா? ஐம்பாலும் குறிக்கிற மாதிரி படற்கைக்கு வரும். அவன் இல்லை சொல்லலாம், அவள் இல்லை சொல்லலாம், அது இல்லை சொல்லலாம், இவை இல்லை, அவர் இல்லை, எப்படி வேணால் இல்லைன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆனால் அல்லன்றது எப்படி யூஸ் பண்ணணும்,
அவை அல்ல. பாருங்க, பலவின் பாலில் மட்டும்தான் அல்லன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும், மற்ற எங்கேயுமே அல்லன்றதை யூஸ் பண்ணவே கூடாது, தப்பு. ஒருமைப்பன்மை பிழை. புரியுதா? அப்போ ஆண்பால் இருந்துச்சு அப்படின்னா அவன் அல்லன், பாருங்க அல்லன், இன் இன், அவள் அல்லல், இல் இல். புரியுதா? அது பாருங்க அஃது அன்று. நீங்கள் கேட்கலாம் சார் அது அன்றது நான் வரணும், அந்த அஃதுன்றது ஏன் யூஸ் பண்ணுறோம்? புரியுதா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த பாருங்க ஒரு, இந்த ஓர், அது, அஃது, இது, இஃது அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம பார்ப்போம். புரியுதா? இந்த பல, சில, பலர், சிலர், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் ஒருமைப்பன்மையில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த கான்செப்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிழைத்திருத்தம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு டாபிக் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஓர்ன்ற எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அங்கே பார்க்கலாம். சரியா? ஸோ இங்கே ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் கிடையாதுப்பா. இங்கே சொல்லிடுறேனே, அந்த அஃதுன்றது ஏன் அஃது, இந்த அதுன்னு போடாமல் ஏன் அங்கே அஃதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்த சொல்லுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்ததுன்னா அங்கே முன்னாடி அஃதுன்னு தான் வரணும், இஃதுன்னு தான் வரணும். புரியுதா? இதுவே இந்த அடுத்த சொல்லுடைய முதல் எழுத்து உயிர்மை எழுத்தாக இருந்ததுன்னா நீங்கள் அஃதுன்னு போட தேவையில்ல, அதுன்னு தான் போடணும். அஃதுன்னு போட்டால் தப்பு. இதுக்கு இப்போ அன்றுன்றதுக்கு இந்த இடத்துல அதுன்னு போட்டால் தப்பு. புரியுதா? இதுவே இந்த இடத்துல உயிர்மை எழுத்து வந்து இங்கே அஃதுன்னு போட்டால் அது தப்பு. அந்த இடத்துல அதுன்னு தான் போடணும், அஃதுன்னு போடக்கூடாது. சரியா? ஸோ அந்த கான்செப்ட் தான். அதை எடுத்து பாருங்க, அவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நிறைய பேர் இருக்காங்களா, பலர் பாலா உயர்திணையில், அப்போது அல்லன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு அல்லர் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, இர் இர், அஃது அன்று. புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் சரியான ஒருமைப்பன்மை இலக்கண முறை. சரியா? ஸோ ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒருமைப்பன்மை பிழை, ஒருமைப்பன்மை பிழைனா என்ன, ஒருமைப்பன்மை எங்கெங்கெல்லாம் பிழை, எந்த இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணோம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயர்திணையில் எழுவாயில் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் உயர்திணையாக அமைதா, பயனிலையும் உயர்திணையாக தான் இருக்கணும். எழுவாய் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணையாக இருக்கா, பயனிலையும் அக்ரிணையாக தான் இருக்கும். புரியுதா? அதே போல் ஒரு சொற்றொடரில் எழுவாய் முதல்ல கொடுத்து என்னது ஒரு ஒருமையில் அமைதா, பின்னாடி கூட சொல்லும் என்னது முடிகிறது, வினை முடிவும் வினை முற்றும் ஒருமையில் தான் இருக்கணும். பன்மையில் இருக்கா, வினை முடிவும் பன்மையில் தான் இருக்கணும். புரியுதா? ஒவ்வொரு அப்படின்ற சொல் வருதா, அது ஒருமைக்கான சொல். அப்போது பன்மையில் இருக்குதுன்னா அதை என்ன பண்ணணும், அதை ஒருமையாக மாற்றணும், அந்த சொல்லையும் ஒருமையாக மாற்றணும். புரியுதா? அப்போ ஒரு சொற்றொடர் இருக்குன்னா, ஒரு வாக்கியம் இருக்குன்னா அது மொத்தம் ஒருமையில் ஆக்கணும் அப்படின்னா மொத்தத்தையும் ஒருமையில் இருக்கணும், இல்லை மொத்தமாக பன்மையில் இருக்கணும். புரியுதா? ஒன்று ஒருமையாகவும் இன்னொன்று பன்மையாக இருந்ததுக்கு பேர் என்னது, அதுக்கு பேர் தான் பிழை திருத்தம், அதுக்கு பேர் தான் பிழை, ஒருமை பன்மை பிழை. சரியா? ஸோ அது இல்லாமல் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத அழகாக அந்த நோட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துருப்போம். தயவு செஞ்சு அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த வீடியோவில் என்னென்னா, இதுக்கு அடுத்த வீடியோ உடனே நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் இப்போ இந்த கான்செப்ட்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிழை திருத்தத்தோடு பார்க்க போகிறோம். இது பிழையான ஸ்டேட்மெண்ட்டு, இது சரியான ஸ்டேட்மெண்ட்டு, எக்ஸாம்பிள் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம், இந்த பார்க்குறோம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குல்லையா, இந்த எடுத்துக்காட்டு எல்லாமே இந்த பிழை திருத்தம் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஸ்கூல் புக்குடைய ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்குடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து கேட்பாங்களா, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்து கேட்குறாங்களா, கேட்கட்டுமே, நம்மளுக்கு தான் கான்செப்ட் தெரியுமே, ஒழுங்காக படித்தோம்னா கான்செப்ட் தெரியும், ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஒருமை பன்மை கான்செப்ட் இதோட நம்ம முடிக்கிறோம். அடுத்த ஒரு கிளாஸில் ப்ராக்டிஸ் செஷனாக அடுத்த ஒரு வீடியோ வரும். சரியா? ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.